ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் மீண்டும் ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். பரமபிதா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன தேவை, எப்பொழுது என்ன செய்ய வேண்டும், எப்படி நடத்த வேண்டும், எல்லாவற்றையும் அறிந்திருக்க. ஏனென்றால் அவர் நம்மை சிருஷ்டித்தவர். அதோடு மட்டுமல்ல, தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசுவை நமக்காக கொடுத்தவர். ஆகாயத்து பறவைகளை குறித்து அந்த இடத்தில் சொல்லுகிறார். அதை கொஞ்சம் கவனித்து பார்க்க சொல்லுகிறார். அது எங்கேயாவது விதைக்குதா, எங்கேயாவது அறுத்து களஞ்சங்களில் சேர்த்து வைத்திருக்கிறதா? இல்லை. ஆனாலும் பரமபிதா அவைகளையும் போஷிக்கிறாராம். காட்டு புஷ்பத்தை காண்பிக்கிறார். எவ்வளவு அழகாய் பூத்து கொழுங்குகிறது, உடுத்துவிக்கப்படுகிறது. அதையும் காண்பித்து இவைகளை காட்டிலும் நாம் மேலானவர்கள், விசேஷித்தமானவர்கள் என்று சொல்லி அற்புதமாய் நான் உன்னை நடத்த மாட்டேனா என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல. ஆனால் நாம் அநேக நேரம் நம்மை குறித்து, நம்முடைய சூழ்நிலை குறித்து, வெறுமை குறித்து, இல்லாததெல்லாம் நம்முடைய கண் முன்பாக வருகிறது, இருக்கிறதெல்லாம் கண்ணுக்கு மறைக்கப்பட்டு விடுகிறது. புலம்புகிறோம், என்ன செய்வதென்று அடிக்கடி தவித்து விடுகிறோம், கலங்கி கொண்டிருக்கிறோம். அவை எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி விட்டு ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் முன்னேற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு சமயம் இங்கிலாந்து தேசத்திலிருந்து கப்பல் பிரயாணமாய் ஒரு வயதான தாய் அமெரிக்காவுக்கு போனார்களாம். போகும் பொழுது அந்த கப்பலில் சந்தோஷமா அவர்கள் பாடி துதித்தபடி ஆராதித்துக் கொண்டே இருப்பார்களாம். அந்த மேல்தட்டில் நடந்து கொண்டிருப்பார்களாம். கப்பல் தலைவன் இதை கூர்ந்து கவனித்தான். நாட்கள் சென்றன. அது நீண்ட பயணம். நாம் எல்லோருக்குமா இறந்த கப்பல் பயணம் என்பது அதிக நாட்கள் எடுக்கும். அப்பொழுது அதே கப்பலில் ஒரு பெரிய தொழிலதிபரும் பிரயாணம் பண்ணினாராம். அப்பொழுது அந்த கப்பல் தலைவன் ஒரு நாள் மேல்தட்டில் அந்த தொழிலதிபரோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த வயதான தாய் அந்த இடத்துல அப்படியே நடந்து கொண்டு அப்படியே இது பண்ணிட்டு இருக்கும்போது அந்த தலைவன் அந்த பெரிய மனிதரிடம் சொன்னார், அந்த தாயை பாருங்க, கவலை இல்லாம சந்தோஷமா இருக்கிறாங்க. நான் வந்ததுல இருந்தே பார்த்துட்டு இருக்கிறேன், மிகவும் சந்தோஷமா இருக்கிற ஒரு பெண் என்று சொன்னால் இவர்களாகத்தான் இருக்கும் என்று சொன்னானா. உடனே நானும் அவரிடம் பேசலாம, அவர்களை பார்த்து பேசுவதற்கு இப்ப எதுவும் பிரச்சனை இல்லையே, பேசலாம் என்று சொல்லி அந்த கப்பல் தலைவன் கூப்பிடுகிறான். அந்த தாயும் வருகிறார்கள். எல்லாரும் உட்கார்ந்து 3 பேர் பேசுகிறார்கள். அப்பொழுது அந்த பெரிய தொழிலதிபர் கேட்கிறார், அமெரிக்காவில் நீங்கள் எந்த இடத்திற்கு போகிறீர்கள், எங்கு தங்க போகிறீர்கள், எதற்கு என்று சொல்லலாம் கேள்வி கேட்கும் பொழுது இந்த தாய் அப்பொழுதுதான் யோசிக்கிறார்கள், மன்னிக்க வேண்டும், நான் எந்த பட்டணத்துக்கு போகணுங்கிற பேரை மறந்துட்டேன், எனக்கு நான் போயிருக்க ஒரு திருப்பான ஞாபகம் இல்லை. சரி, அடுத்தல அந்த விலாசம் ஏதாவது வைத்திருக்கீங்களான்னு சொல்லி பார்ப்போம். என் மகள் எழுதின கடிதத்தை நான் தொலைத்து விட்டேன். அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. அப்ப எங்க போவீங்க, அமெரிக்கா என்பது ஒரு சின்ன கிராமம் கிடையாது. போன உடனே தேடி பிடித்து நான் அந்த இடத்துக்கு போயிருக்கிற அந்த வீடு இப்படி இருக்குன்னு சொல்றாங்க. இல்லாம அது ஒரு பெரிய கண்டம், அது எப்படி போக முடியும், நியூயார்க் பட்டணத்துல அந்த கப்பல் நிற்கும், நீங்க எப்படி போவீங்கன்னா? அப்ப அந்த தாய் சொல்லுவாங்க, பரமபிதா அறிந்திருக்கிறார், என்னுடைய தகப்பன் பரமபிதா, அந்த ஆண்டவர் என்னை அழகா நடத்தி சொல்லுவார்னு சொல்லிட்டு நான் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சரி, கப்பல் துறைமுகத்தை அடைந்தது. உடனே கப்பல் தலைவனுக்கு எதுவுமே கொஞ்சம் கஷ்டமா தான் அந்த தாய் அப்படி அனாதையா விடுவதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரியை கூப்பிட்டேப்பா, நம்முடைய ஹோட்டல்ல கொண்டு போய் அந்த அம்மாவை அங்க வச்சு இது பண்ணு, நம்ம எப்படின்னு கண்டுபிடிக்க வழியை தேடலாம்னு சொல்லும் பொழுது உடனே நானும் வந்து விடுகிறேன்னு சொல்லி அந்த அதிகாரி அந்த அம்மாவை கூட்டிக் கொண்டு அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி போய் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அந்த தாயை பார்த்து அந்த அதிகாரி சொல்ல, நான் ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்க இங்கே நில்லுங்கும் போது அங்கே இருக்கிறார்கள். வேகமாக ஜனங்கள் கூட்டம் அங்கெங்கும் காலை நேரத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட கூட்டம் அந்த ரோடை கிராஸ் பண்ணும்போது அந்த தாயம் அந்த பக்கத்துல தள்ளி கொண்டு போய் விடுகிறார்கள். ரோட்டை தாண்டி அந்த பக்கம் போயிட்டாங்க. இந்த அதிகாரி பார்த்தா அந்த அம்மா அங்கே இல்லை. இந்த அம்மா அந்த பக்கத்துல திகைத்து நிற்கிறாங்க, அந்த அதிகாரி காணலேன்னு சொல்லி. கூட்டத்தில் அங்கங்க தேடுறாங்க, யாராவது கண்ணில் தென்படுவாங்களான்ட்டு இல்லை. இந்த அதிகாரி திரும்ப போய்விட்டான். கொஞ்ச நேரத்துக்குள்ள இடத்துல அங்கே பார்க்கும்போது ஜான் ஜான் சொல்லி அந்த அம்மா கூப்பிடுறாங்க. என்னண்டு திரும்பி பார்த்தா வரா, என்ன ஆண்டி நீங்க இந்த பக்கம் என்ன திடீர்னு நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்ல, இந்த மாதிரி வந்தேன்ப்பா, மகளுக்கு ஒரு கடிதம் எழுதி இருக்கலாமா, நாங்க இது பண்ணிருப்போமா, கடிதத்தை தொலைச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லும் போது அது வேற யாரும் இல்ல, அந்த தாயினுடைய மகளுடைய கணவன், அந்த தாயினுடைய மருமகன். அப்படி ஆச்சரியப்பட்டான். எப்படி என்று சொல்லும்போது, அப்போ என்ன நீ இந்த பக்கம் கேட்கும்போது, இன்னைக்குதான் எங்களுடைய கம்பெனியுடைய ஹெட் ஆபீஸ்ல இருந்து நியூயார்க் வர சொல்லியிருந்தாங்க, 100 மைலுக்கு அங்க தான் நம்முடைய இடம் இருக்குது, ஆனா இங்க வந்தேன், தற்செயலா வரும்போது ஆண்டவர் உங்களையும் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து கரெக்டா நடத்திருக்கான்னு சொல்லும்போது இந்த தாய்க்கு ஒரே சந்தோஷம், பரமபிதா அழகாக நடத்திறான்னு சொல்லி. சரி கொஞ்சம் அந்த கப்பல் வர போயிட்டு வரலான்னு அவனை கூட்டிட்டு போறாங்க. மருமகனை கூட்டிட்டு போனா அந்த தலைவன் அந்த அதிகாரியை கத்துறான், ஏன்ப்பா அப்படி கவனம் விட்டுட்டு அந்த தாய் என்ன நாங்கன்னு சொல்லிட்டேன். உடனே இந்த தாய் போறாங்க, இல்ல அவங்களை கத்தாண்டா, ஆண்டவர் தான் சரியா நடத்திருக்கிறான், அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் போகலன்னா என்னுடைய மருமகனை பார்த்திருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் எவ்வளவு அழகா நடத்துறதான் நான் சொன்னேன் அல்லவா, பரமபிதா நடத்துறேன்னு சொல்வது. அந்த தலைவன் ரொம்ப ஆச்சரியப்பட்டு இயேசு வெற்றிக்கொண்டானா, உண்மைதான், உங்கள் தேவன் உங்களை அற்புதமா நடத்தினார், அந்த தேவன் தான் என்னை நடத்த நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னாராம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, சோர்ந்து போக வேண்டாம். யாரும் நடத்த எனக்கு இல்ல, யாரும் உதவி செய்யறதுக்கு இல்ல, அடுத்து என்ன செய்ய வேண்டும் புலம்ப வேண்டாம்.
நம்மை நடத்தும்படியாய் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இருக்கிறார். நமக்காகவே எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறாரே. தைரியமா அவரை சார்ந்து கொள்ளுங்க. இயேசுவே நடத்தும். பரிசுத்த ஆவியானவரே நடக்க வேண்டிய வழியை காண்பீங்கன்னு சொல்லி கேளுங்க. நடத்துவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். உண்மையில் கண்ணை வைத்து ஆலோசனை சொன்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்துகிற தேவன், எங்களை நடத்த விரும்புகிற தேவனப்பா. இந்த நாள் நம்முடைய நடத்தலுக்கு எங்களை நல்லா அர்ப்பணிக்கிறோம். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் அடுத்து என்ன செய்வது என்று குழப்பத்தோடு கூட இருக்கலாம். தன்னந்தனியாய் மாட்டிக்கொண்டேன், என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் போராடுகிறேனே, அடுத்து என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று புலம்பி இருக்கிற பிள்ளைகள் இருக்கலாம். அந்த அருமையான தாயை வழி நடத்தின, நேர்வழியில் நடத்தின அதே தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நடத்த வல்லவராக இருக்கிற ஒவ்வொருடைய பாதைகளை என்று அறிந்திருக்கிறேன். அமெரிக்க பட்டணம் ஒருவேளை அந்த தாய் சொன்னது போல, அப்பா அது பெரிய பட்டணமா அவர்களுக்கு தெரியவில்லை. இது தகப்பனுக்கு அது ஒரு சிறிய பட்டணம் தான். அவருடைய பார்வைக்கு அது சின்னது தான். அவரால் முடியும். அதில் மற்றவர்கள் பெரிய மலை போல் இருக்கிற பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்கலாம். கர்த்தர் அதை மாற்றி கொடுப்பீராக. உம்மால் முடியும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற துதியை நம்ம ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பரமபிதா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நம்மை நடத்த வல்லவர். அவருடைய கருத்தில் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை கொடுப்போம். தொடர்ந்து அவரை சார்ந்து கொள்வோம். சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.